ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்கியூவில் வந்து செல்ஸ் எடுத்திருந்தோம். ஏன் அந்த செல்ஸ்ன்றதை இப்போ பார்ப்போம். ப்ரீவியஸாக வந்து ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்குன்னா, கொஞ்சம் செல் சைடு தான் இறக்கிருந்துச்சு. ஆனால் இந்த லோவில் நமக்கு எஸ்எம்டி பண்ணிவிட்டு இந்த லோவை வந்து இஎஸ் எடுத்துட்டு இந்த லோவை ப்ரொடெக்ட் பண்ணிவிட்டு திரும்ப ப்ரைஸ் வந்து பைக்கு புஷ் பண்ணிகிட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த ப்ரொடெக்ட் பண்ண லோவை எடுத்த லோவை நேற்று வந்து இஎஸ் வந்து உடச்சி வச்சிருந்துச்சு. உடச்சிட்டு செல் சைடு கொஞ்சம் புஷ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கு நமக்கு இன்றைக்கி வந்து செல் பார்க்குறதுக்கு சப்போர்ட்டிவாக என்கியூ வந்து இந்த ஹைஸை எடுத்துகிட்டு செல் சைடு திருப்பி வச்சுருந்தான். ஸோ இந்த செல்லை இன்றைக்கி கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ வந்து இந்த லோவை இந்த லோவை வந்து இஎஸ் என்கியூ எடுக்கணும், இஎஸ் எடுக்கக்கூடாது. எடுக்காமல் ஒரு எஸ்எம்டி பண்ணி பைக்கு திருப்பிட்டு பைக் ஏதாவது ஒரு எஸ்எம்டி இந்த இதை உடச்சிட்டு திரும்ப செல் ஆகலான்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் புரிஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும் ஏன் இந்த லோவை நான் சொல்கிறேன் அப்படின்னு. இப்போ வந்து ஏன் இந்த லோனா, இது ப்ரீவியஸ் செஷனோட லோ ப்ளஸ் இந்த லோவை வந்து என்கியூ எடுக்கணும், இஎஸ் எடுக்கக்கூடாது. அதே மாதிரி எடுக்காமல் நமக்கு எஸ்எம்டி கொடுத்துட்டு ஒரு பை வரணும். அந்த பை வந்து நமக்கு செல்லுக்கு ஒரு எஸ்எம்டி ரெடி பண்ணிவிட்டு அங்கேருந்து செல் ஆகணும். ஸோ இதுதான் இன்றைக்கி நடந்துச்சு. இதை நம்ம எப்படி எடுத்துருக்கலாம், நான் இதை எப்படி எடுத்தேன்றதை சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து ட்ரேடு வந்து இந்த செல்லு வந்து கண்டினியூஷன் ட்ரேடு தான். இந்த ஹைஸ் இங்கே எடுத்துகிட்டு செல் சைடு திருப்பி ப்ரைஸ் வச்சுருக்கு. இந்த ஹைஸ் இங்கே எடுக்கலை, இந்த ஹைஸ் எல்லாம் இங்கே எதையும் எடுக்கலை, இஎஸ் எடுக்காமல் 1 மினிட்டில் ப்ரைஸ் திருப்பி வச்சுருந்துச்சு. கரெக்டாக 9:30 வந்துட்டு என்ன பண்ணான்னா 9:30 ஓப்பன் ஆகிட்டு கேப்பை ஃபில் பண்ணாங்க ரெண்டு பேருமே. கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு இதோட ஹைஸை இங்கே எடுத்து கேண்டில் எஸ்எம்டி பண்ணிவிட்டு ஏதாவது பிடிஆர்ஏக்குள்ளே ப்ரைஸ் போயிருக்கான்னு பார்த்தா இங்கே ஒரு இன்வெர்ஸ் இருக்குது. இந்த இன்வெர்ஸ் கொஞ்சம் ப்ரைஸ் புஷ் பண்ணுறதுக்கு ப்ளஸ் வேறு 5 மினிட்டில் ஏதாவது பிடிஆர்ஏ வேறு எதுவும் இல்லை. 1 மினிட்டில் நமக்கு அந்த கேண்டிலோட ஐஸே இங்கே எஸ்எம்டி பண்ணிவிட்டு சிஎஸ்டி வச்சோன்னே என்ட்ரி எடுத்துகிட்டு நான் வந்து இந்த இடத்துல வந்து பாதி பார்சல்ஸ் புக் பண்ணிவிட்டு மிச்சத்தை வந்து நான் இந்த லோ வரைக்கும் போகலான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். நேற்று இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் நான், நமக்கு இந்த லோ ப்ரொடெக்டான லோ, இந்த லோ எப்போ உடைக்குதோ உடச்சதுக்கப்புறம் ஒரு எஸ்எம்டி பண்ணிவிட்டு திரும்ப ப்ரைஸ் வந்து செல்லுக்கு திருப்புவோம் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி இந்த லோவை இங்கே எடுக்கலை, இந்த லோவை வந்து இஎஸ் எடுக்கலை, என்கியூ எடுத்துருச்சு. ஸோ எடுத்து எஸ்எம்டி பண்ணிவிட்டு ப்ரைஸ் வந்து பைக்கு புஷ் பண்ணியிருக்கு. பைக்கு புஷ் பண்ணி இந்த ஹைஸை எடுத்து எஸ்எம்டி பண்ணிவிட்டு அங்கேருந்து சிஎஸ்டி வச்சு ப்ரைஸு வந்து திரும்ப போய் இந்த லோ எடுத்திருக்கு. ஸோ நேற்று சொன்ன மாதிரி தான், இந்த லோ உடச்சானா டேரெக்டாக இந்த லோ தான் போவான்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி இந்த எஸ்எம்டி பண்ண ப்ராடக்டோட லோ உடச்சிட்டு அடுத்த ப்ரைஸ் வந்து இந்த லோவுக்கு போயிருக்கு ப்ரைஸு. நான் ஓரளவு இங்கே தான் டிபி வச்சுருந்தேன். ஆனால் எனக்கு போதுமான அளவு ப்ராஃபிட் இந்த இதிலே வந்ததுனால நான் இங்கேயே க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளில வந்துட்டேன். நான் 10 MNQ அடிச்சிருந்தேன். 10 MNQ அடிச்சுட்டு இந்த இதில் பாதியும் இங்கேனக்குள்ளே இந்த இடத்துல ஏன் கட் பண்ணேன்னா இந்த லோவுக்கு டார்கெட் பண்ணி இந்த லோவில் பாதி கட் பண்ணிவிட்டு இந்த ஹைஸில் நான் இந்த கேண்டில் இந்த இடத்துல நான் செட் பண்ணியிருந்தேன். நான் ஒவ்வொன்றா இறக்கிட்டு வரப்போ இந்த செட் பண்ணியிருந்தேன். இந்த கேண்டில் இப்போ அடிச்சிடுச்சு. நீங்கள் செல் பார்க்குறதா இருந்தால் 9:30க்கு இந்த செல்லை மிஸ் பண்ணியிருந்தாலும் 9:55க்கு இந்த செல் எடுத்துருக்கலாம். ஏன்னா ப்ரைஸ் வந்து இங்கே ஹையில் எஸ்எம்டி பண்ணியிருக்கு. இன்றைக்கி டேக்கு இந்த ஹையில் எஸ்எம்டி பண்ணிவிட்டு இஎஸ் எஸ்எம்டி பண்ணிவிட்டு டேரெக்டாக ஒரு பெரிய சிஎஸ்டி வெயிட் பண்ணி இந்த எஃப்யூஜிக்குள்ளே வெயிட் பண்ணி இந்த கேண்டில் உள்ள ஒரு ட்ரேடாக விட்டு அப்படி எடுத்துக்கலாம். இல்லை சிஎஸ்டி எடுத்துகிட்டு 1:2 வெளில வந்துருக்கலாம். இல்லை டார்கெட் பண்ணுறீங்கன்னா இந்த இது எஸ்எம்டி ஃபெயில் ஆகிடுச்சுன்னா அடுத்து அந்த லோக்கு தான் போகும். கரெக்டாக ப்ரைஸ் அந்த லோக்கு போயிருக்கு. ஸோ இதுதான் இன்றைக்கான ட்ரேடு எக்ஸிக்யூஷன்ஸ். ஸோ எடுத்துகிட்டு கரெக்டாக இந்த ப்ரீவியஸ் டே லோவில் 5 MNQ கழட்டி விட்டாச்சு. அந்த லோவில் ஒரு 3 MNQ கழட்டி விட்டு ஹைஸில் வச்சுருந்தோம், திருப்பி போய் எடுத்துருச்சு. ஸோ இதுதான் இன்றைக்கான ட்ரேட் எக்ஸிக்யூஷன்ஸ். இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க கமெண்ட் செக்ஷனில், இல்லை மெம்பர்ஸ் கிளப்பில் கேளுங்க, எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். தேங்க்யூ, டாடா, பாய்.